ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனிவருவன் யூடியூப் சேனல். நம்ம இப்போ சவுத் கோவாவில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நம்ம வந்து பெங்களூருக்கு வந்து கிளம்பியாச்சு. மார்னிங் வந்து 9 o'clock கிளம்பினோம். 600 கிலோமீட்டர்ஸு கிட்டத்தட்ட சவுத் கோவாவிலேருந்து பெங்களூர் வந்து 600 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸு. அதனால் நாங்கள் காலையிலே வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா நடுவில் எங்கேயுமே ஸ்டே பண்ணுற ஐடியா கிடையாது. ஸ்ட்ரைட்டாக வண்டி பெங்களூருக்கு தான் கிளம்புது. அதனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு பிரேக்கு, லன்ச் பிரேக்கு, டின்னர் பிரேக்கு, அதுக்கடுத்து டீ பிரேக்குக்கு கொஞ்சம் நிப்பாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான். டீ பிரேக்குமே வந்து ரொம்ப ரேராக தான் வந்து நிப்பாட்டினது. ஏன்னா நம்ம ட்ரைவ் பண்ணும்போது டீ வந்து கொஞ்சம் அடிக்கடி குடிப்போம் இல்லையா, அந்த இது வந்து இல்லை. கொஞ்சம் ரேராக எங்கே டீ ஷாப் இருக்கோ அங்கே தான் நிப்பாட்டினோம். இங்கே சவுத் கோவாவில் வந்து அப்படியே வில்லேஜ் செட்டப்பில் தாங்க இருந்தது. நிறைய பிளேசஸ் வந்து உங்களுக்கு அது நான் இதில் காமிச்சிருப்பேன் இந்த வீடியோவில். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லையும் காமிச்சிருப்பேன் அந்த பிளேசஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனிவருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூகுள் மேப் போட்டு ட்ரைவ் பண்ணி வரும்போதுமே வந்து மலைகள் வந்து கொஞ்சம் நிறையா இருந்தது. நேச்சராக வந்து கோவா விட்டு வெளியில் வரும்போது ரசிக்கிறதுக்கு நிறையா இருந்தது பார்க்குறதுக்கு. ஊட்டி கொடைக்கானல் சைடு ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஹில்ஸு பாதி தூரம் வந்து என்னடா இது ஒரே டிராஃபிக்காக இருக்குதுன்னு பார்த்தோன்னா, செக் போஸ்ட்டு கிட்ட நம்ம வந்து இருக்கிறோம். கோவா பார்ட்ரு வரையில் நம்ம வண்டியை வந்து செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. அதுக்கான ப்ராசஸில் தான் எல்லா வண்டியுமே வந்து நிற்கிது. எல்லா வண்டியுமே செக் பண்ணிகிட்ருக்குறாங்க. எங்கள் வண்டியுமே செக் பண்ணாங்க. ஆனால் டிக்கியில் நம்ம எடுக்க முடியாது இல்லையா போய். இதுக்கு முன்னாடி நிற்கிற வண்டியை செக் பண்ணும்போது எடுத்தது. அவர் மாதிரி டீசெண்டாக விட்டுருக்கானு, நம்மள மாதிரி குப்பையாக வச்சு அடைச்சி வச்சதுனால தெரியும். சும்மா அவங்க பேக முடிக்கவும் உள்ளுக்கு வச்சிருப்பாங்கடா இவங்க. திறந்தவனே வீச்சு அடிக்கணும், அந்த மாதிரியே வச்சிருக்கணும், குப்பையை போட்டு வச்சிருக்கணும். ஒருவேளை நம்ம அழுக்கு தண்ணிலாம் ரொம்ப நாத்த அடிச்சிருச்சு. காமிக்கிறான் என்ன சொல்லுவோம், அந்த பக்கம் ஏதோ வியூ பாயிண்ட் போல.
இந்த பிளேஸ் வந்து வியூ பாயிண்ட் மாதிரியே கொஞ்சம் பேர் வந்து வீடியோ, ஃபோட்டோஸ் நின்று எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இருந்த வண்டி டிக்கியில் ஃபுல்லாகவே அழுக்கு துணி இருந்ததுனால செக் பண்ணிவிட்டு அமுச்சிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஸ்மெல் வந்திருக்கும் அழுக்கு ட்ரெஸ்ஸுன்றதுனால. நீங்கள் போன வண்டியிலையும் இந்த மாதிரி செக் பண்ணியிருக்கிறாங்களா? செக் பண்ணியிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த இடம்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, அந்த அழகான ஹில்ஸை வந்து ரசிச்சுட்டே வந்து வண்டி ட்ரைவ் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். ஆனால் வெயில் சரியான வெயில். அப்போ வந்து அக்டோபர் டைம்லேயே வந்து வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. அது மாதிரி நீங்கள் வந்து எந்த பிளேஸ் கிளம்புனாலும் ட்ரிப்பு பிளான் பண்ணையில் வந்து கிளைமேட் செக் பண்ணிக்கோங்க, எந்த மாதிரி கிளைமேட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அக்டோபர் மந்த் வந்து நம்ம ஊர்லலாம் வந்து கொஞ்சம் மழை பெய்யும், இல்லாட்டி வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகும். அங்கே அந்த கிளைமேட் சேஞ்சே இல்லை, ரொம்ப ஹாட்டாக இருந்தது கோவா ஃபுல்லாகவே. அதே மாதிரி இந்த ஹில்ஸ் இறங்கும்போதும் வெயில் பட்டுகிட்டே தான் இருந்துச்சு.